2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல எப்படிப்பட்ட கனமழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு உண்மை தெரியும், ஆனா அவர் பேச மாட்டார், நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம செஞ்சோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தினோம். கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம், அப்பவும் வரல. நாடாளுமன்றத்தையும் பேசணும், அப்பவும் வரல. ஏன் நீதிமன்றம் போனோம். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க. அது எவ்வளவு? நாம கேட்டது 37,907 கோடி ரூபாய். 37,907